ஹாய் ஹலோ நமஸ்கார். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் தமிழ் கேர்ள் இன் மகாராஷ்டிரா. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மகாராஷ்டிராவில் இருக்க அழகான ஒரு மலை ஹரிச்சந்திரகட். இது வந்து ஒரு பெஸ்ட்டு ட்ரெக்கிங் ஸ்பாட்னு சொல்கிறாங்க. அங்கே ட்ரெக்கிங் மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி, நேச்சர், டிவைன்னு அதோட அழகை சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ அழகான ஒரு இடத்துல இருக்க இம்பார்ட்டண்ட்டான 2 ஸ்பாட், கோக்கன் கடா, இன்னொன்று கேதேஸ்வர் கேவ் டெம்பிள். இங்கே ரெண்டுத்துலேயுமே ஒரு 2 வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் இருக்குது, வித்தியாசமான ஒரு மர்மமும் இருக்குது. இதை ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வந்து இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பிளேஸ் வந்து மகாராஷ்டிராவில் பூனேலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் ஹரிச்சந்திரகட் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. இது வந்து நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை ஏறுறதுக்கு முன்னாடி கீழே வந்து நீங்கள் கொண்டு போகிற வெஹிக்கல்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் மலை ஏற ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி நான் போனப்போ வந்து எனக்கு வந்து பெரிய ஐடியாவே இல்லை, அது எப்படி இருக்கும் என்ன ஏதுன்ட்டு ஐடியாவே இல்லை. ஸோ நான் எதுவுமே ஃப்ரீயாக எதுவுமே பிளான் பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ட்ரெக்கிங்க்கான பிளேஸ் தான் பேசிக்காக. அங்கங்கே கொஞ்சம் பேர் வந்து அவங்கவுங்க ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நடந்துகிட்ருப்பாங்க. போகிற வழி எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மலை, அருவி ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மரங்கள், செடி, கொடி, பூச்சி எல்லாமே இங்கே பார்க்கலாம். அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நீங்கள் போகிறப்ப. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பாட் கேதேஸ்வர் குகை கோவில். அங்கே போனீங்கன்னா எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு போனதுமே ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். நீங்களே அப்படியே ஒரு பழங்காலத்தில் போய் வாழ்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பழைய கோவில், அதில் அப்படியே செடி எல்லாமே பச்சை பசேல்னு வளர்ந்துருக்கு. கோவில் மேலே, கோபுரத்து மேலேயும் வளர்ந்துருக்கு. சாமி இருக்கும்ல, சிலைகள்லாம், சிவன், அதுக்கப்புறம் வந்து கணேஷா, அந்த சாமி மேலேயுமே வந்து ஒரு மாதிரி பழைய மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு நீரில் மூழ்கி இருக்க ஒரு பெரிய சிவலிங்கம், அதை சுற்றி வந்து ஒரு 4 தூண்கள். அந்த 4 தூண்களும் 4 யுகத்தை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யயுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். அதில் அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 தூண்கள் வந்து ஏற்கனவே உடஞ்சி போய் சேதம் அடைஞ்சிருச்சு. இப்போ இருக்கிறது ஒரே ஒரு தூண் தான். அந்த ஒரு தூண் தான் அந்த கோபுரத்தையே தாங்கி நிற்கிது. அதாவது நாம் இருக்கிற காலம் வந்து கலியுகம் அப்படின்றத அடையாளமாக வந்து மக்கள் சொல்கிறாங்க, அதை நம்பவும் செய்கிறாங்க. இந்த 4வது தூண் கலியுகத்தை குறிக்கிற தூண். அந்த தூண் வந்து எப்போ உடையுதோ அப்போ வந்து கலியுகத்தின் முடிவு, அதாவது உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பிளேஸ் வந்து கோக்கன் கடா. இதில் இந்த கோவிலில் இருந்து இன்னும் கொஞ்சம் மேலே நடந்து போனோன்னா அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கும்ல, அங்கே தான் வந்து கோக்கன் கடா லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே நீங்கள் போனீங்கன்னா அப்படியே நீங்களே மிதக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்படியே சுற்றியும் ஒரு மேக கூட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மலை உச்சியில் நிற்பீங்க. அங்கே வந்து ஒரு கேட் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கீழேயும் ஒரே மேகமூட்டமாக இருக்கும், மேலேயும் ஒரே மேகமூட்டமாக இருக்கும். அங்கே அப்பப்போ வந்து அடிக்கடி வந்து ரெயின்போ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அங்கே என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைமில் வந்து தண்ணி வந்து கீழே தானே வரும். இப்போ மேலேருந்து நம்ம தண்ணி கீழே ஊற்றினா கீழே தானே போகும், தண்ணியில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும். ஆனால் இங்கே வந்து அப்படியே மேலே பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் போனப்போ அந்த மாதிரி நடக்கலை. பட் நிறைய பேர் வந்து நான் இலை, குச்சி, பூ அதெல்லாம் தூக்கி போட்டு வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அது எப்படி போகுது அப்படின்னு. மேலே போதா கீழே வருது. பட் அது எப்படி போச்சு ஆக்சுவலானா, மேலே போச்சு, கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி ஸ்லோவாக கீழே வந்து அது ஒரு நிமிஷம் பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து இது சயின்ஸையே மீறிய ஒரு விஷயமா அப்படி அந்த மாதிரிலாம் வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் அது என்ன சொல்கிறாங்க ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றோட வலிமை வந்து அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து ஒரு கான்கேவ் எஃபெக்ட் நடக்குதான். அதனால் அப்படியே கான்கேவ் மாதிரி மேலே போகுது, மேல் நோக்கி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நிஜமாலே சூப்பர் ஸ்பாட்டு. ஸோ ஓவராலாக அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து எல்லாமே இருக்குது. ஒரு டிவைனும் இருக்குது, ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ட்ரெக்கிங்கும் இருக்குது, ஒரு ஃபேக்ட்ஸு சின்ன இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள் ஒரு ஃபேக்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக 1 டே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ஜாய் பண்ணி அங்கே போகலாம். கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குங்க. திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் சுல்லுன்னு அடிக்கும். அதை நீங்கள் எல்லா டெம்பரேச்சரும், எல்லா இமோஷன்ஸும் எல்லாமே கலந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்னால் நான் வந்து இதை சொல்லுவேன். ரொம்ப மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.
இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சிது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சுன்னா கண்டிப்பாக இல்லை இதுக்காகவே கூட நீங்கள் பிளான் பண்ணி வரலாம். வர்த் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸு ஃபேக்ட்ஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் நிறையாவே ஷேர் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.